சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் கடைசி நாள் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். ஆடி மாசம் அப்படின்னாலே பலருமே அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடை விரும்பி செய்வீங்க. அப்படி ஒரு சிலரால ஒரு சில வழிபாடுகள் இந்த மாதம் ஆடி மாசம் செய்யணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படி செய்ய முடியாத வழிபாடை கூட ஆடி மாதம் இறுதி நாள் எப்ப வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை ஆடி மாதம் 32ஆம் நாள். ஆடி மாதம் இந்த மாசம் 32 நாள் இருக்கின்றது. அதுவும் அந்த ஆடி மாதம் கடைசி நாள் அன்று 17/8/2026 திங்கட்கிழமை கருட பஞ்சமி, நாக பஞ்சமி சேர்ந்து வருகின்றது. முதல்ல இந்த ஆடி மாசம் குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவர்களும் கண்டிப்பா இந்த நாள்ல குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக ஒரு சிலருக்கு நாக தோஷம் இருக்கின்றது மற்றும் ராகு கேது தோஷம் இருக்கின்றது அப்படிங்கிறவர்களும் இந்த நாள்ல உங்க வீட்டுக்கு அருகில புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அங்க உள்ள வழிபாட்டுகள்ல கலந்து கொண்டு புற்றிற்கு பால், முட்டை இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து தாராளமா வழிபாடு செய்யலாம். முதல்ல அன்றைய தினத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினத்துல சுவாமிக்கு உங்களுக்கு பெண் தெய்வம், குலதெய்வம் அப்படின்னா, கண்டிப்பா கூழ் வார்த்து உங்க குலதெய்வ கோவில்ல ஒரு சில கோவில்ல பார்த்தீங்கன்னா, கருவாடு, கீரை இதெல்லாம் படைச்சு கும்பிடும் வழக்கம் இருக்கும். ஒரு சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, சைவ படையிலான பொங்கல், கட்டுச்சோறுன்னு சொல்லக்கூடிய பல வகையான சாதங்கள் செய்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கங்கள் இருக்கும். அப்படி உங்க குலதெய்வ கோவில்ல உங்க குடும்ப முறைப்படி சுவாமிக்கு படைத்து அன்றைய தினத்துல தாராளமாக வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பா ஆடி மாதம் கடைசி நாள்ல நம்ம வழிபாடு செய்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் ஆடி மாதம் முழுவதும் வழிபட்ட பலன் கண்டிப்பா கிடைக்கும். மேலும் குலதெய்வத்திற்கு அன்றைய தினத்துல கண்டிப்பா ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் அப்படின்னு இருக்கு. பஞ்சமுக தீபம். அது ஆடி 1ஆம் தேதியுமே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தீபம் ஏத்தணும் அப்படிங்கிறது. ஆடி இறுதி நாளன்றும் இந்த தீபம் ஏற்றுவது நம் குடும்பத்திற்கு பல நன்மைகள் சேரும். கண்டிப்பா அந்த பஞ்சமுக தீபத்தில் நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. ஒரு சிலரால எங்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருக்கு. நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்ல உள்ள மற்றவர்களை வைத்து தீபம் ஏற்ற சொல்லுங்கள். மற்றும் அன்றைய தினம் மறக்காம உங்க வீட்ல யாருக்காவது தோஷங்கள், நாகதோஷம், ராகுகேது தோஷம் இருக்கு, இல்ல ராகுகேது பெயர்ச்சியில கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பா அருகில் இருக்கிற நாகர்கோவிலுக்கு சென்று வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு சிலர் இந்த நாள்ல நாங்க குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா? ஞாயித்துக்கிழமை குலதெய்வ கோவிலுக்கு போகலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா போகலாம். இந்த ஆடி மாசத்துல ஒரு தடவையாவது குலதெய்வத்தை சென்று தரிசிப்பது ரொம்ப நல்லது. அந்த தெய்வம் ரொம்ப எதிர்பார்க்கும் நம்மள. என்னோட பிள்ளைங்க இந்த ஆடி மாசத்துல எனக்கு வருவாங்க. எனக்கு கூழ் வார்த்து ஊட்டுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அந்த தெய்வம் ரொம்ப எதிர்பார்க்கும். அதனால ஆடி மாசத்துல குலதெய்வ கோவிலுக்கு போவது ரொம்ப நல்லது. போக முடியாதவர்களும் இந்த ஆடி மாதம் கடைசி நாளன்று எங்களால் உன்னுடைய எல்லைக்கு வர முடியவில்லை. நீங்கள் எங்கள் இல்லம் தேடி வாருங்கள் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்து, ஆடி இறுதி நாளன்று உங்கள் இல்லத்திற்கு உங்க குலதெய்வத்தை மனதார கூப்பிடுங்கள். கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். இப்ப காலையில உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, 6:15லேருந்து 7:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. 9:15லேருந்து 10:15 வரைக்குமே நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் உங்க குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இந்த நேரத்தில் பஞ்சமுக தீபம் ஏற்றி வைப்பது ரொம்பவே சிறப்பு. இந்த 2 நேரங்களை மட்டும் சற்று தவிர்த்துக் கொள்ளுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் காலையில 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலமும், 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டமும் இருக்கின்றது. இந்த 2 நேரங்களை மட்டும் தவிர்த்து கொண்டு மற்ற நேரங்களில் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அம்மனை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, ஓம் அம்மன் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.